கூண்டோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் எம்பிக்கள் நீக்கப்பட்டுள்ளார்களா? அவை குறிப்பில் இருந்து தவறாக பேசியதன் காரணமாக திமுக இன்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் நேற்று வெளியான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது நிர்மலா சீதாராமன் தமிழகத்திற்கு எந்த ஒரு தனி நிதியையும் ஒதுக்கவில்லை என்று கூறி தற்பொழுது அவையிலிருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறார்கள். வெளிநடப்பு செய்யப்பட்ட போது கூட தமிழகத்திற்கு நிதி வந்துவிடுமா, அதற்கான பிரச்சனைகள் என்ன, எதற்காக வழங்கவில்லை, மதுரை மற்றும் மெட்ரோ மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பொழுது நிவாரண நிதி, இதை பேசினால்தானே தமிழகத்திற்கான நிதிகளை கிடைக்கும். இவர்கள் டெல்லிக்கு சென்று அங்கு வெளிநடப்பு செய்துவிட்டு பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பச்சிகளை கேண்டீனில் உட்கார்ந்து சாப்பிட்டுவிட்டு அரட்டை அடித்து அங்கு ஓய்வு எடுக்கக்கூடிய அறையில் இலவசமாக ஓய்வு எடுத்துவிட்டு மீண்டும் தமிழகத்திற்கு வந்தால் திமுகவின் எம்பி தமிழகத்திற்கு எப்படி இவர்களால் வளர்ச்சியை ஏற்படுத்த முடியும்? ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 40 எம்பிக்கள் திமுகவின் கூட்டணி கட்சிகளும் கொடுத்திருக்கிறார்கள். அங்கு மக்களவையில் சரியான முறையில் பேசி எங்களது தமிழகத்தில் இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்கிறது, அதற்கான தீர்வுகள் என்ன, இதனால் தமிழக மக்கள் பாதிப்பு அடைகிறார்கள் என்று கூறி மத்திய அரசு கொடுக்கவில்லை என்றால் கேள்வி கேட்பது சரியாக இருக்கலாம். ஆனால் இவர்கள் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுதே கலைஞர் வாழ்க, உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்க, கலைஞர் பேரன் வாழ்க, இன்பநிதி வாழ்க, திமுகவின் எம்பிக்கள் கொத்தடிமை வேலையை காட்டிவிட்டு மத்திய பட்ஜெட் அறிவிப்பின் பொழுது எங்களுக்கு எதுவும் சிறப்பு நிதி வழங்கவில்லை என்று கூறுவது நியாயமா? இப்பேற்பட்ட திமுகவின் அமைச்சர்களும் சரி, எம்பிக்களும் சரி, தமிழகத்தில் இருந்தாலும் மக்கள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்குத்தான் பணத்தை பெற்றுக்கொண்டு ஓட்டுக்களை செலுத்தி வருகிறார்கள். தமிழகத்தில் உள்ள மக்களிடம் மத்திய அரசு செய்த துரோகத்தை சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் இவர்கள் பார்க்கிறார்கள். அதாவது தமிழகத்தின் பெயரை உச்சரிக்கவில்லை, அதாவது ஹரியானா மற்றும் டெல்லி, குஜராத் போன்ற மாநிலத்தின் பெயரை கூட இவர்கள் உச்சரிக்கவில்லை. ஆனால் ஆந்திரா மற்றும் பீகார் பெயரை உச்சரித்ததற்கு காரணம் இவர்களது ஆதரவு மத்திய அரசிற்கு தேவை, அதாவது ஆளும் கட்சியான பிஜேபிக்கு தேவை. அதன் மூலமாக அவர்கள் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார்கள், அவர்களது கோரிக்கைகளையும் முன்வைத்திருக்கிறார்கள். திமுக என்ன கோரிக்கையை மக்களவையின் பொழுது முன்வைத்திருக்கிறது, அதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் சீரோவாகத்தான் இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இன்று நடைபெற்ற மக்களவை கூட்டத்தொடரில் இவர்கள் சபாநாயகர் பேச்சை மீறி எதிர்த்து பேசியதன் காரணமாக இன்று ஒரு நாள் முழுவதும் இவர்கள் அனைவரும் அவை குறிப்பிலிருந்தும் நாடாளுமன்ற அவையிலிருந்தும் ஒரு நாள் இன்று முழுவதுமாக வெளிநடப்பு செய்ய வேண்டும் என்று அவை காவலர்களுக்கு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். திமுகவின் எம்பிக்கள் சரியாக செயல்பட்டார்களா என்பதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள். நன்றி, வணக்கம்.